ஓவரா பேசுற ராஜலட்சுமிக்கு கூடிய சீக்கிரமே அழகுமதி சுரேஷுக்கு விட்ட மாதிரி ஓங்கி ஒரு பலார்னு அறவிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கால் நீட்டி அப்படியே காலை நீபிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. மேலே உட்காந்துருக்கிற ராகவனை பார்த்துட்டு, ஏங்க நமக்கு இவ வயசு எனக்கு இருக்கும்போது நம்ம சித்துவே கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆமா லட்சுமி, ஆமாம் சித்துவே ஒரு 6-7 மாத குழந்தையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போதா குறைக்கி ராகவனும் ஏற்றி விட, எத்தனை வேலைங்க அப்போ நான் ஓடி ஓடி செய்வேன். ஆனால் இவ மினுக்கிக்கிட்டு காலேஜுக்கு போகிறதும் வாரதும் என்ன இந்த காலத்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல, வெளியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே யாருங்க அப்படின்னு கேட்க, இரு லட்சுமி இரு, நீ எழுந்திரிச்சு போனா உனக்கு கால் வலிக்கும், நானே எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிற ராகவன் மலர் அங்கே மேலே துணியை காய போட்டுட்டு அங்கேருந்து பக்கெட்டை எடுத்துகிட்டு வரும்போது, மலர் யாரோ வெளியில் சத்தம் போடுறாங்க பாரு ஆறுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது கூடவா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதுக்கும் நான் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி மலர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா 4-5 காலேஜ் பசங்க பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. உடனே யாருமா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மலர். உடனே மேம் இது அழகுமதி மேம் வீடு தானே அப்படின்னு அவங்களும் கேட்க, உடனே ஆமாம் உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு கையில் பக்கெட்டை வச்சுட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றாங்க மலர். யாரடி இவளுக என்னமோ பேண்ட்டு சட்டைன்னு பொம்பளைங்கள மாதிரியே தெரியலையே, பார்த்தா ஆம்பளைங்கள மாதிரி துணியை போட்டுட்டு வயசு பிள்ளைங்க அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, அத்தை இவங்க எல்லாம் மதியோட ஸ்டூடெண்ட்ஸு, மதியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க அத்தை அப்படின்னு மலரும் சொல்ல, நான் இப்போ என்ன கேட்டுட்டேங்கிற மலரு, என்ன பார்த்தா ட்ரெஸ்ஸை பார்த்தா பசங்களை மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. எங்கே அந்த மேனாமெனிக்கு அவளை கூட்டி விடு, இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல, இதோ கூப்பிடுற அத்தை அப்படின்னு மதி அப்படின்னு மதி ரூமை தட்டுறாங்க. அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சாச்சுங்க. இவ எனத்தை சமைச்சு கிழிச்சிருப்பான்னு தெரியல. உடனே ரூம்குள்ளே போய் என்னமோ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கா. புதுசாக வேலைக்கு வேற அப்ளை பண்ணுறாளாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. அப்படியே வந்த பசங்க எல்லாம் கதவு ஓரமாக கை கட்டி அமைதியாக நிற்கிறாங்க. உடனே கதவை திறந்துட்டு என்ன அப்படின்னு மலர்கிட்ட கேட்குறாங்க மதி. மதி உன்னை பார்க்குறதுக்கு உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிற ஒரு 5-6 பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சந்தோஷமாக வெளியில் வர்றாங்க மதி. ஹாய் ஸ்ருதி, ஹாய் ஸ்வேதா, ஹாய் கிருஷ்ணா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க மதி. அப்படியே அங்கே போட்டிருக்கிற சேரை எல்லாம் எடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேம் பரவாயில்ல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல, இவளுக்கு தான் தெரியல, அதெல்லாம் உனக்காவது தெரியுதே அப்படின்னு முணுமுணுக்குறாங்க ராஜலட்சுமி. அவங்க இருந்தா அதனால என்ன, அவங்க அங்கே தானே உட்காந்துருக்காங்க, நீங்கள் இங்கே சேரில் உட்காருங்கப்பா அப்படின்னு மதியும் சொல்ல, இல்லை மேம் அவங்க முன்னாடி உட்காந்தா அதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மதி அதெல்லாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா ஆமாம் நீங்கள் எல்லாரும் ஏறி இதோ எங்கள் 2 பேர் தலையில் ஏறி உட்காந்தா கூட இந்த வீட்டில் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைப்பா உங்கள் டீச்சர்காரி அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே ஒரு மாதிரி ஆயிடுது மதிக்கு. வாட் யூ மீன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே மேம் வேண்டாம் மேம், நாங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுறோம் மேம், நீங்கள் வேணும்னா ஒர்க் ஏதாவது இருந்தால் முடிச்சுட்டு வாங்க மேம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களை பார்த்து பேசிட்டு கொடுத்துட்டு போகலான்னு தான் மேம் வந்தோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, அப்படியா சரி இருங்க, நானும் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த ஒரு வாரமாக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்படியே வெளியில் எங்கேயாவது போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை அனுப்பிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துக்கிறேன் அப்படின்னு மலமலன்னு ரூம்குள்ளே போய் புடவையை கட்டிட்டு அழகாக வர்றாங்க வெளியில் மதி. என்ன மேடம் எங்கேயோ கிளம்பிட்டீங்க, என்ன சமைக்கிற வேலை முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல, எல்லாம் சமைச்சு அப்போவே நான் வச்சுட்டேனே, 11:30க்கெல்லாம் என்னோட குக்கிங் வேலையை நான் முடிச்சுட்டு தான் ரூம்குள்ளேயே போனேன் அப்படின்னு மதியம் சொல்ல, என்னத்தை முடிச்ச, இப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு நான் 12 மணிக்கு உள்ளே போய் பார்த்தேன், ஒரு 4 அவிச்ச முட்டையை வேக வச்சுருக்க, பத்தாததுக்கு என்னமோ ஒரு சுண்டலை வேக வச்சு, என்னங்க நம்மளுக்கு மலர் பொழுதோட தாளித்து கொடுப்பாள்ல அந்த சுண்டலை சாப்பாட்டுக்கு சேர்த்து தாளித்து வச்சுருக்கா, வெள்ளை சாப்பாடு வச்சுருக்கிறா, கூட ஏதோ ஒரு பொரியலை வறுத்து வச்சுருக்காங்க, குழம்பு எதுவுமே இல்லை, ரசம் இல்லை. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, வெறும் சாப்பாடும் அந்த காயையும் முட்டையையும் மட்டும் சாப்பிட்டு எப்படி மனுஷங்க என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அப்படின்னு சொல்ல,
கூடவே கர்ட் தாளித்து வச்சுருந்தனே அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலரும் நான் வேணும்னா சமைச்சிட்றேன், மதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவ ஒருத்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு வேண்டி எங்கள் வயிறு பட்னி கிடக்குமா அப்படின்னு ராஜலட்சுமியும் பேச, நான் சமைச்சு வச்சுட்டேன், விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கார குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, என்னென்ன பிடிக்குமோ எல்லா வெரைட்டிஸையும் நீங்கள் போய் செஞ்சு சாப்பிடுங்க, என்னை விடுங்க, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அழகுமதி கிளம்பி மலர்கிட்ட சொல்கிறாங்க. அக்கா எல்லாமே சமைச்சு வச்சுருக்கேங்க்கா, நான் சமைச்சு வச்சதை உங்கள் குழந்தைனார் வந்தாருன்னா எடுத்து பரிமாறிடுங்கக்கா, நான் கேட்டால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் வெளியில் போயிருக்கேன்னு சொல்லிடுங்கக்கா அப்படின்னு மலர்கிட்ட சொல்ல, மலர் போ மலமதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்காங்க ராஜலட்சுமியும் ராகவனும். ஆமாம் மலரே, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஏதான் அவளை கெடுக்கிறது அப்படின்னு ராகவன் பேச ஆரம்பிக்கிறாரு. மாமா இல்லை மாமா, மதி பாவம், அவளுக்கு இவ்வளவு சமைச்ச பழக்கம் இல்லைன்னு நான் காலையிலேயே சொன்னல, நான் வேணும்னா இப்போ செத்த நேரத்தில் செஞ்சிடறேன் மாமா அப்படின்னு சொல்ல, உடனே நீ ஒன்றும் செஞ்சு கிழிக்க வேண்டாம், அப்படியே அவன் சமைச்சு வச்சதை வெய்யே, சுரேஷ் வந்தா காமிக்கிறேன், அவன் பொண்டாட்டி என்ன சமைச்சு வச்சிருக்கா, எங்களை பட்டினி போட்டே சாகடிச்சிருவா அவங்கிறத காமிக்க வேண்டாம், நீ போய் உன்னோட வேலையை பாரு, எங்களுக்கு பசியே போச்சு இந்த கழுதையினால அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமியும் ஆவேசமாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்க. வெளியில் போகிற மாதிரி ஆட்டோவில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒன்றா சிரித்து பேசிக்கிட்டே போகிறாங்க. எப்படி இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்கிற மேம், நல்லா எடுக்காங்களா, நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கொஷின் பேங்க்கு, அதுக்கப்புறம் நிறையா மெட்டீரியல்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கனே, அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, மேம் என்னதான் அவங்க கொடுத்தாலும் எங்களுக்கு நீங்கள் தான் மேம் வேணும், எனக்கு திரும்பவும் நீங்கள் எடுக்கிற மாதிரி அவங்க எடுக்கிறது புரியறது இல்லை மேம் அப்படின்னு சொல்ல, அழகுமதி சிரிச்சுக்கிட்டே, ஒரு ஸ்டாஃப் மாறி இன்னொரு ஸ்டாஃப் வந்தால் அவ்வளவு சீக்கிரம் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி மாறாது, நானும் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் க்ராஸ் பண்ணி தாம்மா வந்திருக்கேன், இன்னொரு 1 மந்த் போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இல்லை மேம் இல்லை, நம்ம காலேஜுக்கு நீங்கள் திரும்பி வந்தே ஆகணும் மேம், நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் திடீர்னு, அதுவும் நீங்கள் காலேஜில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டு வேலை இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும், உங்களை விட எங்களுக்கு ரொம்ப தாங்க முடியல மேம், அதனால தான் என்ன நடந்திருக்குங்கிறத நாங்கள் சிசிடிவி ஃபூட்டேஜை எடுத்து பார்த்தோம் மேம், உங்களை வேலையிலேருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களை அன்னைக்கு உங்கள் மேரேஜில் பார்த்தோம் இல்லை மேம், அவர் கூட உங்கள் கல்யாணத்தில் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் மேம், அவர் அன்னைக்கு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு, இன்றைக்கி ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் மேம், அவர் 2-3 வாட்டி நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு மேம், நம்ம கரஸ்பாண்டண்ட்டை பார்த்துருக்காரு மேம், அதுதான் அவர் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தப்பு வேலையை விட்டு நீக்கணும்னு சொல்லி கரஸ்பாண்டண்ட் கிட்ட ப்ரெஷர் கொடுத்துருப்பாரோன்னு நாங்கள் நினைக்கிறோம் மேம், அவரை பார்த்தா நார்மலாக பேசுகிற மாதிரியே தெரியல மேம், பாருங்க மேம் அப்படின்னு அந்த சிசிடிவி ஃபூட்டேஜில் இருக்கிற கிளிப்ஸை எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்ட, உடனே அழகுமதி எஸ் நானும் நினச்சேன் ஏதாவது காரணம் இல்லாமல் இப்படி நான் சம்மந்தம் இல்லாமல் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைனே, இந்தால் பண்ணியிருப்பார், இருக்குது, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை எனக்கு கொடுத்ததுக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அழகுமதி யாருங்கிறத நான் சீக்கிரமே நம்ம காலேஜுக்கு ஜாயின் பண்ணுவேன், தேங்க்யூ வெரி மச் பாய் அப்படின்னு கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அழகுமதி.